தமிழக அரசு துறைகளின் பட்டியல் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலியிடங்களை நிரப்ப வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் பணியாளர்கள் அனைவரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடலில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் விசிகாவின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மண்டல பேரவை பொறுப்பாளர் மாரிமுத்து தலைமையில் 5 அம்ச கோரிக்கைகளான பட்டியல் பழங்குடி வகுப்பு அரசு பணியாளர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பெற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A பயன்படுத்தி சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் மூலம் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்றும், தமிழக அரசு துறைகளின் பட்டியல் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலியிடங்களை நிரப்ப வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் பணியாளர்கள் அனைவரையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமன திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினர் ஐக்கிய பேரவையை அங்கீகாரம் செய்திட வேண்டும் எனவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பேரவை செயலாளர் சரவணன், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் கடலூர் பஞ்சமூர்த்தி, கள்ளக்குறிச்சி தேசிங், திருவண்ணாமலை ரவி, மாரிமுத்து, இளையராஜா, தேவதாஸ், சத்தியமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகிருஷ்ணன், கோவிந்தன், சாம்பவி பாஸ்கர், விசிகா மாவட்ட செயலாளர்கள் அறிவுக்கரசு, மாவட்ட பேரவை நிதி செயலாளர் அருணாச்சலம் மற்றும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். நிரப்பிடுக 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 காலி பணியிடங்களை நிரப்படியாக நிரப்பிடுக நிரப்பிடுக. தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே தாழ்த்தாதே வழங்கிடுக வழங்கிடுக இடஒதுக்கீட்டின் அடிப்படை பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை காப்பாளராக கொண்டு இயங்குகிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 7 மண்டலங்களில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 5 கட்ட போராட்டம் 5 அம்ச கோரிக்கை என்ற அடிப்படையில் முன்வைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மண்டலத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்த இருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள் பட்டியலின அரசு ஊழியர்கள் பாதிப்பு